கடகம் கடகம் எல்லாமே முடிய போகுது. பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட துன்பத்துக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல. அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துலதான் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து உச்சமாக போறாருங்க. என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். சோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மக்களே, உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு தேவை. இப்ப கடக ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா, கடக லக்னத்துல நீங்க பிறந்திருப்பீங்கல்ல, கடக ராசி மத்த லக்னத்துல பிறந்திருப்பீங்கல்ல, உங்களுடைய லக்னம் என்ன ராசி என்ன அப்படின்றது கீழே சொன்னீங்கன்னா அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். கடக லக்னம் கடக ராசி என்ன நடக்க போகுது? ஏன்னா நம்ம வந்து கடக ராசிக்கு 12 லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சி நெக்ஸ்ட் ஒரு 1 இயர். சோ இப்ப நீங்க கடக ராசியில இருக்கீங்க, ஆனா கடக லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா என்ன நடக்க போகுது? உங்களுக்கு தாங்க ராஜ யோகம், எல்லாமே முடிய போகுது. ஆட்டமே கம்ப்ளீட்டா க்ளோஸ். எப்படி? பட்ட கஷ்டம் பட்ட துன்பம் யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்க எல்லாத்துல இருந்தும் நீங்க வெளியே வர போறீங்க. அடுத்து ஒரு வருஷம் அப்படின்றது டைரக்டா குரு வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸை கொடுக்குற மாதிரிதான். தொழில் ரீதியான ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது, கரியர்ல ஒரு மேஜர் ஷிஃப்ட் இருக்க போகுது, லைஃப்ல வந்து அடுத்து நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தெளிவு, ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு மேப் போட போறீங்க, ஒரு ஸ்கெட்ச் மேப் போட்டு இதைத்தான் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு தெளிவு வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயரே உங்களுக்கு கிடைக்க போகுது. குருவோட மொத்த ஆசீர்வாதமும் கடக ராசி கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. 12 வருஷம் கழிச்சுங்க. இதை நீங்க கரெக்டா பயன்படுத்திங்க, லைஃப்ல எங்கேயோ போயிடலாம். அடுத்து கடக ராசி நீங்களா இருக்கீங்க, ஆனா சிம்ம லக்னம். கடக ராசி அப்படின்றது பாருங்க, இந்த இடத்துல அது வந்து நீர் தத்துவ ராசி, சிம்மம் அப்படின்றது நெருப்பு தத்துவம். அப்போ ஒரு நீரும் நெருப்பும் சேருது. இந்த இடத்துல லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து குரு வந்து உச்சமாறாரு, ஆனா அது உங்களுடைய ராசியா வந்து அமையுது. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க போகுது நல்லா உன்னிப்பா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுடைய விரைய செலவுகளை ஃபர்ஸ்ட் குரு பகவான் வந்து கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துருவாரு. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் டைரக்டா உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பாரு. சரியா? சோ அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு வித நிவர்த்தியாகும், ஒரு வித சொல்யூஷனுக்கு வந்து வரும். இது உங்களுக்கு நடக்கும். அடுத்து நீங்க கடக ராசியா இருக்கீங்க, ஆனா உங்களோட லக்னம் வந்து கன்னி லக்னமா இருக்கு. என்ன நடக்க போகுது? கன்னி வந்து 3ஆம் வீடு, ராசிக்கு 3ஆம் வீட்டுல இப்ப வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு வந்து வராரு. அப்பனா இந்த டைம் என்ன நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். எப்படி? ஏதாவது ஒரு வகையில உங்களை குழப்பறதுக்கு, உங்க நண்பர்கள் கூட்டத்திலேயே உங்களை குழப்பறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். அதுல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க மாட்டிக்கவும் கூடாது. தவறான ஒருத்தர்கிட்ட போய் நீங்க மாட்டிக்கிறது அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. அதே நேரம் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அப்படின்ற நோக்கத்தோடய நீங்க செயல்படணும். ஏன்னா சில டைம் என்ன ஆகும்னா, உங்க மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படும், பண்ணலாமா வேணாமா அப்படின்ற குழப்பம் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த டைம் பீரியட்ல என்ன நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சரி வேணாம் இதை விட்டுறலாம், நம்ம விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாம், வேற ஏதாவது பெருசா பண்ணலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்துக்குள்ளே போவீங்க. அதனால தெளிவான ஒரு டெசிஷன் எடுத்து அடுத்து ஒரு வருஷத்துக்கு நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்ற செட் பண்ணி உங்க கோலை நீங்க வந்து முன்னாடி எடுத்துட்டு போங்க. தொழில் ரீதியா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும், ரிலேஷன்ஷிப்லயே ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். திருமணம் ஆகாதவருக்கு இந்த டைம் பீரியட்ல கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் கண்டிப்பான முறையில வந்து ஏற்படும். இப்ப நீங்க கடக ராசியில இருக்கீங்க, பட் ஆனா லக்னம் வேற, துலாம். துலாமுக்கு கடகம் 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். துலா லக்னத்துல பிறக்கக்கூடிய நீங்க ராசி கடகத்துல பிறக்கக்கூடிய உங்களுக்கு குரு வந்து உச்சமாகக்கூடிய தருவாய் ஜூன் முதல் தேதி அன்னைக்கு குரு வந்து உச்சமாறாரு. என்ன மாதிரி பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, முதல் விஷயமா வேலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்றது கரியர் தான் இந்த இடத்துல வரப்போகுது. ப்ரொஃபஸரா இருக்கீங்க, டீச்சரா இருக்கீங்க, அட்வைசரா இருக்கீங்க, லாயரா இருக்கீங்கன்னா எக்ஸலண்டா இருக்க போகுது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்க காட்டுலதான் மழை. இது எல்லாமே குரு வந்து உங்களுக்கு கையில வந்து கொடுக்க போறாரு. ப்ரமோஷன். இவ்வளவு நாள் நான் ஒரு எஃபர்ட் போட்டேங்க, ஆனா நான் போடுற எந்த எஃபர்ட்டுக்குமே எனக்கு வந்து ஒரு பிரதிபலனே கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஒரு ரெக்கக்னிஷனே கிடைக்க மாட்டேன்னா, எஸ் இப்போ உங்களுக்கு அந்த பேர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் அங்கீகாரம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இப்ப நீங்க கடக ராசி, நெக்ஸ்ட் லக்னம் வந்து விருட்சகம். கடக ராசி லக்னம் விருட்சகம்.
அப்ப விருட்சகமும் நீர் ராசி, கடகமும் நீர் ராசி, இது ரெண்டுமே நீர் ராசி அப்படின்னா 9ஆம் இடத்துல வராரு குரு. 9ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் லக் ஃபேக்டர். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம்பா, எங்கேயோ ஒரு பக்கம் ரோட்ல எங்கேயோ சுத்திட்டு இருந்தான், இங்க பார்த்தா அவன் வந்து உச்சத்தை தொட்டிருக்கான், எங்கெங்கயோ போயிட்டான், எப்படி இவ்வளவு தூரம் அவன் வந்தானே தெரியலனா, எஸ் உங்களுக்கான டைம் தான் இது. அடிச்சு கேம் ஆடுங்க. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில வரும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. பினான்சியலா எந்த ஒரு செட்பேக்ஸும் உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் இருக்காது. ஸோ பினான்சியல் செட்பேக்ஸ் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு வந்து இருக்க போறது இல்லை. அடுத்து கடகம். கடக ராசியா இருக்கீங்க, பட் உங்களுக்கு லக்னம் வந்து விருட்சகமா இருக்கு. கடக ராசியா இருக்கீங்க, ஆனா லக்னம் வந்து உங்களுக்கு தனுசா இருக்குன்னா என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு வந்து கொடுக்க போறாரு? குரு பகவான் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுடைய ராசியிலே வந்து உச்சமாறாரு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து உச்சமாறாரு. அதுவும் லக்னத்துல இருந்து எத்தனை பாவகம், 8 வீடுகள் தள்ளி வந்து உச்சமாறாரு. மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருங்க. அந்த மாற்றமானது உங்க வாழ்க்கையில மேஜரா சில விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எப்படி கொண்டு வந்து கொடுக்கும், எதன் மூலமா கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பினான்சியலா இருக்க போதா, கரியர் வைஸ் இருக்க போதா, வேற எப்படியாவது இருக்க போதான்னா கண்டிப்பான முறையில அது பினான்சியலாவும் இருக்கும், கரியர் வைஸும் இருக்கும். ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சில முக்கிய முடிவுகளை நீங்க கண்டிப்பான முறையில எடுப்பீங்க. கடக ராசி மகர லக்னம். கடகராசிக்கும் மகர லக்னத்துக்கும் என்னதாங்க கனெக்டிவிட்டின்னு பாருங்களேன். கடகராசியில இப்ப வந்து குரு வந்து உச்சமாக போறாரு, ஆனா லக்னம் வந்து மகரம். இப்ப இங்க உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் சம சப்தமமா உங்க லக்னத்தை பாத்துடுறாரு. சம சப்தமா உங்க லக்னத்தை பாத்துட்டோம்னா என்ன ஆயிடும், குருவோடைய மொத்த அருளும் உங்க மேலதான், எங்கேயுமே பாக்கல, லெப்ட் ரைட் எல்லாம் வேணாம், நான் நேரா உங்களதான் பார்ப்பேன் அப்படின்னு பாக்குறாரு. ஏன்னா என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா மகரத்துல குரு கொஞ்சம் நீச்சம். சில இடங்களை தடுமாறுவீங்க இந்த ஒரு வருஷம், சில இடங்கள்ல தடுமாற்றம் மட்டும் இருக்கும். அது பினான்சியலா சில பல இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சில பேரை நீங்க கேட்டுக்கோங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அம்மா அப்பா யாராவது இருப்பாங்களா, அவங்க கிட்ட அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு முடிவா இருக்கும். கடக ராசி நீங்க அப்படின்னா லக்னம் வந்து கும்பம், கடகம் அகைன் அது ஒரு நீர் தத்துவ ராசி, கும்பம் காற்று தத்துவ ராசி. இந்த பக்கம்னா குரு, அந்த பக்கம்னா சனி. என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்திலையும் கரியர்லயும் ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. பட் ஆனா உங்க பார்ட்னரை கேட்டு பண்ணுங்க. ஏன்னா நீங்க எப்பெல்லாம் உங்க பார்ட்னரை கேட்காம பண்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களோ, நம்ம அவங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ட் இல்லையோ, எப்பவுமே நம்மளை தள்ளி வச்சிருவாங்களோ, இல்ல வேற ஏதாவது பேச்சு கேட்டு ஏதாவது ஒன்று பண்றாங்களோ அப்படின்ற ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகுது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி கட்டணும் அப்படின்னா பார்ட்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேவையில்லாம கடன், தேவையில்லாம எதிரியை உருவாக்காதீங்க. தேவையில்லாத பிரச்சனை உங்க லைஃப்ல வந்து அடிக்கடி அதனாலதான் வருது. ஸோ இதை மட்டும் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. கடக ராசி மீன லக்னம். அடடா சூப்பரோ சூப்பர். ஒரு பக்கம் மீன லக்னம், இன்னொரு பக்கம் கடக ராசியில நீங்க இருக்கீங்க, மீன லக்னத்துல பிறந்திருக்கீங்க. மீன லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துல வந்து குரு வந்து உச்சம். என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தெரியுங்களா, பாக்யஸ்தானம் 5 அப்படின்றது பாக்யஸ்தானம். அப்போ உங்க பாக்கியம் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய கரியர்ல வந்து சில பல விஷயங்கள், நீங்க முக்கிய முடிவுகள் நீங்க எடுக்கதான் போறீங்க. ரிலேஷன்ஷிப்ல ஒரு தெளிவு கிடைக்கும், எப்ப மேரேஜ் பண்ணலாம். ஏன்னா 5 அப்படின்றது உங்களுக்கு வந்து ஞானம். ஸோ ஞானத்தின் வீட்டுல வந்து குரு பகவான் வந்து உச்சம் அடைகிறதுனால தெளிவா ஒரு பார்ட்னரை கரெக்டா சூஸ் பண்ணுவீங்க. தெளிவா ஒரு பிசினஸ்குள்ள இறங்க, ஏனோ தானோ அப்படின்லாம் இறங்க மாட்டீங்க. தெளிவா பிசினஸ்குள்ள இறங்க, தெளிவான பார்ட்னரை சூஸ் பண்ணுவீங்க. லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் கிடைக்கும். வயதானவங்க மட்டும் கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து குரு வந்தாலே லிவரு, அதுக்கப்புறம் வயிறு, இந்த மாதிரி பிரச்சனைகள், அஜீரண கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஹெல்த் மட்டும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. மொத்தத்துல கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிலேயே வந்து உச்சமாகக்கூடிய அடுத்த ஒரு வருஷம் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம்
நீங்க தாங்க கிங், கவலையே வேணாம். மிதுன ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு என்கிட்ட நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க அணுகலாம். தேங்க்யூ.